சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். இப்போ பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேப்பர் 1 எழுதுறீங்க பார்த்தீங்களா, பேப்பர் 1ல் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸு இவிஎஸ் படிக்கிறீங்கல்ல, அது கிட்டத்தட்ட பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் பேப்பர் 1காரவங்க எல்லாருமே நீங்கள் இந்த பேப்பர் 2 குரூப்லேயும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஏன் இந்த பேப்பர் 2 குரூப்பில் ஆட் பண்ணுறோம்னா, இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் உங்களுக்கு மெஜாரிட்டி அங்கே இருக்கும். அது அனலைசிஸ் பிடிஎஃப் இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் வெளியிடுவோம். இப்போ எப்படி சோஷியல் சயின்ஸுக்கு எப்படி வெளியிட்டோமோ அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் வெளியிடுறோம். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். என்னென்னா, ஒரு எக்ஸாம்னா இறங்குறோம்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதேமாதிரி பேட்சில் வந்து ஒரு சில டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ ஷார்ட்கட் வந்து கொடுக்குறீங்கன்னா சார் அந்த வீடியோவை லாக் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்க. அப்படிலாம் யாரும் லாக் பண்ண போகிறதில்ல. அந்த சேனலில் வீடியோ எப்பயும் போல தான் இருக்க போது, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதோட அதேமாதிரி பேப்பர் 1 இருக்கும் 2 இருக்கும், தனித்தனியாக ஃபீஸ் கட்டணுமானா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரே ஃபீஸ் கட்டினாலே போதுமானது தான். அதே மாதிரி சைக்காலஜி கிளாஸ் கொடுப்பீங்களா, ஷெட்யூல் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னா சைக்காலஜியும் இங்கிலீஷும் ஷெட்யூல் வந்து குரூப்புக்குள்ளே கொடுப்போம், ரைட்டாப்பா. அப்புறம் 5 கொஸ்டின் பேப்பர் அனுப்பும்போது எங்களுக்கு கீயோட வருமானா 5 கொஸ்டின் பேப்பர் வித் கீ கொடுத்துருவோம். கண்டிப்பாக கீ இல்லாமல் அப்புறம் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் அதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஷெட்யூல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஓகே, இது வந்து பேட்ச் சேர்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட முழு பொறுப்பு அவர் சரவணன் சார் அண்டு ஜெயபால் சார் அண்டு வந்து இன்னொரு சாரும் இப்போ ஒருத்தர் பேசிகிட்ருக்கோம் மேக்ஸுக்கு, அண்டு நாங்கள் எல்லாருமே பொறுப்பு தான். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி சோஷியல் சயின்ஸுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்திருக்கேன். அண்டு கிருஷ்ணா நாங்கள் 2 பேரும் முழு பொறுப்பு எடுத்திருக்கோம். அப்போ என்னென்னா, ஏன் இந்த பொறுப்பு எடுத்து டிவைட் பண்ணிவேன்னா, அந்த கரெக்டாக கொண்டு போகணும், மேஜரை ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். அதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி சேனலை க்ரியேட் பண்ணி, இப்போ நான் என்ன தான் ஷார்ட்கட் கொடுத்தாலும் அதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ லைவ் டெஸ்ட் நான் 2 நாளைக்கு ஒரு முறை வரேன்னா அவங்களும் 2 நாளைக்கு ஒரு முறை லைவ் டெஸ்ட் வந்து வருவாங்க தேவைக்கு. இப்போ மேக்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் ட்ரைவ் லிங்க் மூலமாகவே டெஸ்ட் வச்சிடலாம். சயின்ஸை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, அந்த 60 கொஸ்டின் கேட்குறோம்னா அதுக்கு முன்னாடி சார் வந்து ஆடியோ மூலமாகவே கொஸ்டின் கேட்டுருவார். ஸோ அவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. நான் டேரெக்டாக வந்து லைவ்லேயும் கேட்டுருவேன் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி 2-3 பிளான் வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இதெல்லாம் ஏற்கனவே நேற்று வீடியோலேயே சொல்லிட்டேன். ஆல்ரெடி நீங்கள் சோஷியல் சயின்ஸு அனௌன்ஸ்மெண்ட் இதிலே சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தெரியும், இந்த பேட்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. 5 கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். தயவு செய்து பேட்சில் சேரும்போது அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சேர்ந்தவங்க எல்லாருமே க்ளீனாக கொடுத்துருந்தீங்க, உண்மையாக ரொம்ப சந்தோஷம். அட்ரஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ஒன்று மட்டும் போட மாட்டீங்க. நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸா அல்லது சோஷியல் சயின்ஸா, இல்லை நாங்கள் பேப்பர் 1, 2 2 இருக்கோம்னா பேப்பர் 1 and 2 2 போட்டுருங்க. ஓகேவாப்பா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலை பொறுத்தளவுக்கு, டெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் என்னென்னா, சார் சிலபஸ் வைஸாக போகணுமா புக்கு வைஸாக போகணும்னா, சிலபஸ் 6th to 8th கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டதுபடி அனலைசிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். +1 +2 வரைக்கும் கூட போகிறாங்க. ஏன்னா அந்த டாபிக் அங்கே கவர் ஆகிறனால. ஸோ அதனால் வந்து நம்ம புக்கு வைஸாக போகிறது தான் நல்லது. ஆனால் 6th to 8th மெயினாக கவர் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், 9th 10th +1 +2 ஓரலாக வந்து டச் பண்ணணும். அதனால தான் நாங்கள் மெயினாக 6th 7th ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். இப்போ டேஸ் அதிகங்கிறனால ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே 6th 7th போட்டிருக்காங்க சாருங்க. இது வந்து ஷெட்யூல் வந்து சரவணன் சார் ப்ரிப்பேர் பண்ணார். சோஷியல் சயின்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க பாருங்கள். 8th நெருக்கி உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு 6th to 8th கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான். இப்போ லெசன் லிஸ்ட் பெருசாக இருக்குன்னு நினைக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே கம்மியாகிக்கிட்டோமா, ஏன்னா இது விஷயம் அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 6th விஷயம் கம்மியாக இருக்கும், அதனால் லெசன் நிறையா இருக்குது. அவ்வளோதான், கான்செப்டாக தான் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ அளவீட்டியல் போனீங்கன்னா 7th அளவீட்டியல், 6th அளவீட்டியல் போனால் கிட்டத்தட்ட ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ரைட்டாப்பா? ஸோ அதேமாதிரி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சார் மேக்ஸ் வந்து எப்படிங்க சார் இப்போ தனி வெட்டி கூட்டு வெட்டின்னு அப்படி நடத்துவீங்களா, எப்படி நடத்துவீங்கன்னா புக்கு வைஸாகவே போகணும். ஏன்னா மேக்ஸு தியரட்டிக்கலாக கேட்குறாங்க. டெட்டில் நாங்கள் கொஸ்டின் அனலைசிஸ் கொடுப்போம் பாருங்கள், தியரட்டிக்கலாக கேட்குறாங்க நிறையா. வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே, ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட் வச்செல்லாம் அடிக்க முடியாது. அது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அடிக்க முடியும். புரியுது உங்களுக்கு? இப்போ எல்சிஎம் கசிஎஃபை கஷ்டமாக தான் கேட்குறாங்க, ஈஸியாலாம் கேட்கல. பேப்பர் 1க்கே கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. அப்போ பேப்பர் 2க்கு பாருங்கள். அப்போ என்னென்னா, மேக்ஸில் வந்து பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கணக்கு மாறாமல் வருது. இப்போ உதாரணமாக எப்படி இருக்கணும் தெரியுமா, நம்ம மேக்ஸு ஒரு 8th புக் எடுத்துக்காங்க, மொத்தம் 220 கணக்கு இருக்குன்னா 220 கணக்கில் நம்ம 70 to 80 கணக்கு நல்லாவே செய்வோம். மிச்சம் இருக்கிற 100 கணக்கு தான் நமக்கு தெரியாது. அப்போ அந்த 100 கணக்கை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது தான் கான்செப்ட். அவ்வளோதான். அதே மாதிரி தான் 9th 10th 8th 9th 10th தெளிவாயிட்டாலே நீங்கள் மேக்ஸில் 25 கன்ஃபார்ம்னு வச்சுக்காங்க. மேக்ஸை +1 +2 நீங்கள் போக வேண்டியது இல்லை, கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டியதில்லை. அதேமாதிரி சயின்ஸுக்கு +1 புக் வரைக்கும் டச் பண்ணுறாங்க. பட் நீங்கள் 6th to 10th படிக்கவே இந்த 70 நாள் சரியாக இருக்கும். நீங்கள் இதை நல்லா படிச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க.
இதை படிச்சுட்டு கவர் பண்ணாலே போதுமானது தான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. புரியுது உங்களுக்கு? ஆனால் ப்ராக்டிஸ் தான். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஒரு பேட்ச் அப்படிங்கிறது சேர்ந்துடுமா இல்லை நம்மளாவே படிக்கலாமா அப்படின்னு டவுட் வரும். சிம்பிள் கான்செப்ட் தான். பேட்ச் அப்படிங்கிறது ஒரு லாக்கு தான். நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம சேர்ந்துருக்கோம், அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஒரு செக் பாயிண்ட்டு தான். இப்போ நம்மளாக படிக்கும்போது ஒரு ஷெடியூலை ஒழுங்காக போட மாட்டோம், டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டோம், திடீர்னு ஒரு நாள் படிப்போம், திடீர்னு ஒரு நாள் அங்கிட்டு பார்ப்போம், எதையாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி கடைசி நேரத்தில் ஒரு பேட்சில் சேரலாம்னு நினச்சா கூட பேட்சில் சேரவும் முடியாது, ஷெடியூல் முடிஞ்சிடும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும். நம்மளே ஒரு கண்ட்ரோல் தான். நம்ம வந்து இப்போ நான் செல்ஃபாக வந்து நான் பக்காவாக இருந்துருவேன்னா அது வேறு. இல்லை சார், எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் படிக்க முடியும், உங்களுடைய 10 வருஷம் அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள், அதன்படி நாங்கள் படிக்கிறோம், அதன்படி நாங்கள் டெஸ்ட் எழுதுகிறோம், அதன்படி ஷார்ட்கட் கொடுங்க, மைண்டில் ஏற்றுறோம், எக்ஸாம் ஹாலுக்கான போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் மாடல் கொடுங்க, ஒரிஜினலாக டெட் எழுதி பார்க்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் களத்தில் இறங்குறோம், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் கான்செப்ட். நமக்குள்ளே ஒரு எல்லை கோடை வரையறைக்கிறது தான் இந்த பேட்ச். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு டியூஷன் மாதிரி தான். இப்போ ஒரு டியூஷன் சென்டரில் போய் நம்ம என்ன தான் நல்லா படித்தாலும் டியூஷன் சென்டரில் ஏன் படிக்கணும்? ஸோ அதுதான் பேட்ச்சு. அது கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஒரு சில பேர்லாம் சார் நானே படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல சார் அப்படின்னா காரணம் இது தான். நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதுதான் ஸ்கூல்னால் இப்போ ஸ்கூலுக்கு ஏன் யூனிஃபார்ம் போட்டு போகிறோம்? இப்போ ஒரு தேட்டருக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போகிறோமா? இல்லை. ஸோ அதுதான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறோம். அண்டு இது வேலை அதிகம். இது கிட்டத்தட்ட ரொம்ப வேலைகள் அதிகம். உங்களுக்கு இங்கிலீஷ் இது பண்ணோம், சைக்காலஜி இது பண்ணோம், எல்லா வேலைகளுமே அதிகமான டீம், அதிகமான ஸ்டாஃப் போட்டு தான் பார்க்கணும். நீங்கள் இந்த பேட்சில் எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் அந்த ஒட்டுமொத்த ஸ்டாஃபையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற போது கரெக்டான ஃபீஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சேர்ந்தவங்க நிறைய பேர் சொன்னீங்க. ஒரு சில பேர்லாம் சார் கொஞ்சம் இந்த 2 டியூவாக கட்டுறலாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் ஒன்றும் சொல்லலை, சரிங்க பண்ணுன்னு சொன்னோம். 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டால் அதுவும் சரின்னு சொன்னோம். இங்கே ஒன்றும் பெருசாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாலும் நம்ம ஒன்றும் சொல்லலை. பட் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்காங்க, அவ்வளோதான். இப்போ அது வந்து கஷ்டப்பட்டு இந்த பேட்ச் எப்படின்னா போடலாமா வேணாமான்னு 2 மைண்ட் செட்டில் இருந்து சரி ஓகே நிறைய பேர் கேட்டீங்க. கிட்டத்தட்ட டெலகிராமில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. அப்போ இவ்வளோ பேர் கேட்கும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பயன்படுத்திக்காங்க. இது வந்து ரிவிஷன், இது குரூப் 2 இருக்கிறனால ரிவிஷன் போட்டிருப்போம். அடுத்து வந்து பாருங்கள் 9th வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டாக செப்டம்பர் எண்டில் 9th இருக்கும். அக்டோபர் வந்தோடனே கரெக்டாக அப்படியே 9th 10th அப்படியே கவர் பண்ணி வர்றோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த 10th அப்புறம் பாருங்கள் லாஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா தெரியும். 10th தான் ரொம்ப இதாக பண்ணியிருப்பாங்க. இந்த 10th கொடுக்கும்போது தான் சார் சொன்னார் இதில் +1 சார்ந்து இப்போ மரபியலா +1ல் இருக்கிறதையும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் கொடுத்துறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ என்னென்னா அந்த +1ல் சும்மா ஒரு 7 லெசன் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது வரும். மற்றபடி உங்களுக்கு டைமும் இருக்காது. இதுவே போதுமானதான். அடுத்து ஃபாஸ்ட் ரிவிஷன் ரைட்டாப்பா. ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான ஷெட்யூல் இது தான். கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பேப்பர் 1க்காரவங்களும் சரி, பேப்பர் 1க்காரவங்களும் இப்போ பேப்பர் 1லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சோசியல் சயின்ஸும் படிக்கிறோம், பேப்பர் 1 எது சார் பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க. நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். பேப்பர் 2 தான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். பட் இருந்தாலும் களத்தில் நீங்கள் தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லா வருதுன்னா பேப்பர் 1 நம்புங்க. எனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லா வருதுன்னா சோசியலை நம்புங்க. இதுதான் விஷயம். அப்படிங்கிற போது எந்த குழப்பமும் இல்லை. இப்போ பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்கவே, அவங்க பேப்பர் 1க்காரவங்களும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க 2 மேஜருமே இருக்கிறவங்க நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இல்லை மேக்ஸ் இவிஎஸ் ஈஸியாக அப்படின்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது முடிவு வந்து நீங்கள் உங்களுக்கு தான் அந்த எந்த ஏரியா ஸ்ட்ராங்குன்னு தெரியும். முடிவெடுத்து இறங்கிட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடுவீங்க. ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. இந்த நம்பரில் எந்த டவுட்னாலும் கேளுங்க. உங்களுக்கு இந்த நம்பரில் இந்த இருக்கு பாருங்கள் 7010 இருக்குல்ல, இந்த நம்பர்லேயே எந்த டவுட்னாலும் கேளுங்க. 7010 144 070 என்ன டவுட்னாலும் கேளுங்க. மேலே இருக்கிறது ஜிபே வந்து என்னோடய நம்பர் தான். என் நம்பருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த நம்பரு என் நம்பர் தான். என் நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. டக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ரெடி ஆகிக்காங்க. தேங்க்யூ.